السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. தஃப்சீர் சூரத்துல் பக்ரா ஆயத் 84 இருந்து 86 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதா இன்னும் நினைவுபடுத்துங்கள், அஹத்னா நாம் வாங்கியதை, மீசாகக்கும் உங்கள் உறுதிமொழியை, லா வேண்டாம், தஸ்ஃபிகூன நீங்கள் சிந்துங்கள், திமாஅக்கும் உங்கள் இரத்தத்தை, வலா மேலும் வேண்டாம், துஹ்ரிஜூன நீங்கள் வெளியேற்ற, அன்ஃபுசக்கும் உங்களையே, மின் இருந்து, தியாரிக்கும் உங்கள் இல்லங்களில், சும்ம பிறகு, அக்ரர்தும் நீங்கள் உறுதிப்படுத்தினீர்கள், வ அன்தும் மேலும் நீங்களே, தஷ்ஹதூன் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். 84வது ஆயத். இன்னும் நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நினைவுபடுத்துங்கள், நீங்கள் உங்களுக்கிடையில் இரத்தங்களை சிந்திக் கொள்ளாதீர்கள், உங்களை உங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றிக் கொள்ளாதீர்கள், பின்னர் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்களே அதற்கு சாட்சிகளாகவும் இருந்தீர்கள். சும்ம பிறகு, அன்தும் நீங்கள், ஹா உலாஇ இவர்களாகிய நீங்கள், தக்துலூன கொள்கிறீர்கள், அன்ஃபுசக்கும் உங்களை நீங்களே, வத்துஹ்ரிஜூன இன்னும் வெளியேற்றுகிறீர்கள், ஃபரீகன் ஒரு பிரிவினரை, மின்கும் உங்களில், மின் இருந்து, தியாரிஹிம் அவர்களின் இல்லங்களில் அல்லது நாடுகளில், தவாஹரூன உதவி செய்கிறீர்கள், அலைஹிம் அவர்களுக்கு எதிராக, பில் இஸ்மி பாவத்திலும், வல் உதுவானி வரம்பு மீறுதலிலும், வ இன் மேலும் ஆனால், யஅ்தூக்கும் அவர்கள் உங்களிடம் வந்தால், உசாரா கைதிகளாக, துஃபாதூஹும் அவர்களுக்கு பிணைத்தொகை கொடுத்து மீட்டுக் கொள்கிறீர்கள், வஹுவ ஆனால் அது, முஹர்ரமுன் தடை செய்யப்பட்டதாகும், அலைக்கும் உங்கள் மீது, இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது, அஃபதுமினூன பின் நீங்கள் நம்புகிறீர்களா, பிபாதி சிலவற்றை, அல் கிதாபி வேதத்தின், வதக்ஃபுரூன இன்னும் மறுக்கிறீர்களா, பிபாதின் சிலவற்றை, ஃபமா எனவே என்ன, ஜஸாஉ கூலி அல்லது பிரதிபலன், மன் யார், யஃப்அலு செய்கிறானோ, தாலிக அதை, மின்கும் உங்களில், இல்லா தவிர, ஹிஸ்யுன் இழிவு அல்லது அவமானம், ஃபில் ஹயாத்தி வாழ்க்கையில், அத்துன்யா இவ்வுலக, வயௌம மேலும் நாளில், அல் கியாமதி மறுமை, யுரத்தூன அவர்கள் திருப்பப்படுவார்கள், இலா நோக்கி, அஷத்தி கடுமையான, அல் அதாபி வேதனைக்கு, வமா மேலும் இல்லை, அல்லாஹு அல்லாஹ், பிகாஃபிலின் கவனிக்காமல் இருப்பவன், அம்மா எதை பற்றி என்றால், தஅமலூன் நீங்கள் செய்கிறீர்கள். 85வது ஆயத். இவ்வாறு ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்திய பிறகு, நீங்கள் உங்கள் மக்களை கொல்கிறீர்கள், இன்னும் உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள், அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் உதவுகிறீர்கள், ஆனால் அவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால், மீட்புத் தொகை கொடுத்து அவர்களை மீட்கிறீர்கள், அவர்களை அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றுவதோ உங்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். நீங்கள் வேதத்தில் சிலவற்றை நம்பிக்கை கொண்டு சிலவற்றை நிராகரிக்கிறீர்களா? ஆக உங்களில் அத்தகைய காரியத்தை செய்பவர்களின் கூலி இவ்வுலக வாழ்க்கையில் இழிவைத் தவிர வேறு இல்லை. மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான தண்டனையின் பக்கம் மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள். நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. உலாயிக அதே நபர்கள், அல்லதீன அவர்கள்தான், இஷ்தரவு வாங்கினார்கள், அல் ஹயாத் வாழ்க்கையை, அத்துன்யா இவ்வுலக, பில் ஆஹிரதி மறுமைக்கு பதிலாக, ஃபலா ஆகவே இல்லை, யுஹஃபஃபு
லேசாக்கப்படாது, அன்ஹுமு அவர்கள் மீது, அல் அதாபு தண்டனை, வலா மற்றும் இல்லை, ஹும் அவர்கள், யுன்சரூன் அவர்கள் உதவி செய்யப்பட. 86வது வசனம். இவர்கள்தாம் மறுமைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கிக் கொண்டவர்கள். எனவே இவர்களுக்கு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு உதவியும் செய்யப்பட மாட்டாது. 84வது ஆயத். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. முந்தின ஆயத்தில் 8 உடன்படிக்கைகளை அல்லாஹ் கூறினான். இப்போது 9வது உடன்படிக்கை. உங்கள் இரத்தத்தை சிந்தாதீர்கள் மற்றும் உங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களை அல்லாஹ் விமர்சித்தான். மதீனாவில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரங்கள் வாழ்ந்து வந்தனர். இஸ்லாத்திற்கு முன்பு அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் பிரிவினர் சிலைகளை வழிபட்டனர். மேலும் அவர்களுக்கு இடையே பல போர்கள் நடந்தன. அந்த நேரத்தில் மதீனாவில் 3 யூத பழங்குடியினர் இருந்தனர். ஹஸ்ரஜின் கூட்டாளிகளான பனு கைனுகா மற்றும் பனு அந்நதீர் மற்றும் அவுஸின் கூட்டாளிகளாக இருந்த பனு குரைசா. அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் இடையே போர் நடந்த போது அவர்களது யூத கூட்டாளிகள் அவர்களுக்கு உதவுவார்கள். யூதர்கள் தனது அரேபிய எதிரியையும் கொல்வார்கள், மற்ற அரபு பழங்குடியினரின் கூட்டாளிகளாக இருந்த யூதர்களையும் கொன்றனர். யூதர்களின் தௌராத்தில் ஒருவரையொருவர் கொல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் அதை செய்தார்கள். மேலும் அவர்கள் ஒருவரையொருவர் தங்கள் வீடுகளிலிருந்து விரட்டிவிட்டு அங்கிருக்கும் வீட்டு சாமான்களையும் பணத்தையும் கொள்ளையடித்தனர். போர் முடிவுக்கு வந்ததும் யூதர்கள் தங்கள் கைதிகளை மீட்டு தௌராத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். அதாவது ஒருவரையொருவர் கொலை செய்யாதீர்கள் என்ற கட்டளையை பின்பற்றாமல் கைதிகளை விடுவிக்கும் கட்டளையை மட்டும் கடைபிடித்தார்கள். அல்லாஹ் யூதர்களிடமிருந்து என்ன உடன்படிக்கை எடுத்தான்? நீங்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யாதீர்கள், அதேபோல் முஸ்லிம்களாகிய எங்களுக்கும் ஒருவரையொருவர் கொலை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ்வால். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நாங்கள் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். இந்த உடன்படிக்கைகள் பனி இஸ்ராயலிடமிருந்து எடுக்கப்பட்டவைகள் எப்படி முஸ்லிம்களாகிய எங்களுக்கு பொருந்தும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த உடன்படிக்கைகள் தௌராத்தில் இருந்தவரை அது யூதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் அது குர்ஆனில் வந்த பின் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹ்வால் போடப்பட்ட கட்டளைகள் ஆகும். அதனால் இவைகளை கடைபிடிப்பது முஸ்லிம்களாகிய அனைவரது கடமையாகும். திமாஅக்கும் உங்கள் இரத்தத்தை, அன்ஃபுசக்கும் தியாரிக்கும் உங்கள் வீடுகள், நீங்கள் உங்கள் இரத்தங்களை சிந்தாதீர்கள், உங்கள் இல்லங்களை விட்டு வெளியேற்றாதீர்கள். இதன் பொருள் ஒருவரையொருவர் கொல்லாதீர்கள், ஒருவரையொருவர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள், அவர்களுக்கு எதிரான சண்டையிலும் பங்கேற்காதீர்கள் என்பதே. ஏனெனில் ஒரே மதத்தை பின்பற்றுபவர்கள் ஒரே ஆன்மாவை போன்றவர்கள். உங்கள் சொந்த சமூகம் அல்லது மதத்தின் உறுப்பினருக்கு தீங்கு விளைவிப்பது உங்களுக்கு நீங்களே தீங்கு விளைவிப்பதற்கு சமம். நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவரின் கருணை மற்றும் அனுதாபத்தின் உதாரணம் ஒரு உடலின் உதாரணம். அதன் ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டால் உடலின் மற்ற பகுதிகள் காய்ச்சலிலும் தூக்கமின்மையிலும் அதன் உதவிக்கு விரைகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சும்ம அக்ரர்தும் வ அன்தும் தஷ்ஹதுன், பிறகு நீங்களே சாட்சிகளாக இருக்கும் நிலையில் அதை ஒப்புக்கொண்டு உறுதிப்படுத்தினீர்கள். அதாவது யூதர்களுக்கு தெரியும் அவர்கள் இவைகளை செய்யக்கூடாது என்று, இருந்தும் அவர்கள் செய்தார்கள். இந்த ஆயத்தின்படி முஸ்லிம்கள் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்யக்கூடாது, இன்னொரு முஸ்லிமை அவரது வீட்டை விட்டு விரட்டவோ வெளியேற்றவோ கூடாது, மற்றும் இன்னொரு முஸ்லிமை ஊரை விட்டோ நாட்டை விட்டோ கடத்தக்கூடாது. மக்களுக்கென்று அல்லாஹ்வால் அனுப்பப்படும் வேதம் மக்களின் உயிர், மானம், அறிவு மற்றும் செல்வம் ஆகிய இந்த 5 விஷயங்களை பாதுகாக்குமாறு கட்டளையிடப்படாமல் எந்த ஒரு நபியோ அல்லது ரசூலோ அனுப்பப்படவில்லை என்று உலமாக்கள் கூறுகின்றனர். இதை மகாசித் அல் ஹம்சா என்பார்கள்.
85வது ஆயத் ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. இங்கே அல்லாஹ் தஆலா யகூதிகளிடமிருந்து 4 உடன்படிக்கைகள் எடுத்தான். முதலாவது, ஒருவரையொருவர் கொல்ல மாட்டோம் என்றும், இரண்டாவது, தம் மக்களை நாட்டை விட்டு வெளியேற்ற மாட்டோம் என்றும், மூன்றாவது, அவர்களுக்கு எதிராக பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவர்களின் எதிரிகளுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்றும், நான்காவது, யூத கைதிகளை நஷ்டஈடு கொடுத்து மீட்க வேண்டும் என்றும் இருந்தது. இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டு அதற்கு பின்னரும் நீங்களேதான் ஒருவரையொருவர் கொலை செய்கிறீர்கள். உங்களிலுள்ள ஒரு பிரிவினரை அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றுகிறீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவர்களின் எதிரிகளுக்கு உதவி புரிகிறீர்கள். ஆனால் அவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் வேத விதியின்படி நஷ்டஈடு பெற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்து விடுகிறீர்கள். உண்மையில் அவர்களை வீடுகளை விட்டும் வெளியேற்றுவதே உங்கள் மீது ஹராமாக்கப்பட்ட அல்லது தடுக்கப்பட்ட ஒன்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனாவில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்ற 2 பெரிய அரபு குலங்கள் வாழ்ந்து வந்தன. இவர்களுக்குள் அடிக்கடி போர்கள் நடப்பது வழக்கம். அதே மதீனாவில் யூதர்களின் 3 முக்கிய பிரிவினரும் வாழ்ந்து வந்தனர். பனு குரைசா, பனு நதீர், பனு கைனுகா. இந்த யூதர்கள் ஏன் மதீனாவிற்கு வந்தார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களின் வேதத்தில் இருந்தது, கடைசி நபி, கடைசி அல்லாவின் தூதர் மதீனாவில் தான் வருவார் என்று இவர்களுக்கு முதலிலேயே தெரியும். அதனால் இவர்கள் மதீனாவில் நபி வருவதற்கு முன்னாடியே இவர்கள் வந்து மதீனாவில் வாழ்ந்தார்கள். அங்கே வாழ்வதற்கு என்ன வேண்டும்? அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களோடு இவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அதற்காக இவர்கள் அங்கே இருந்த அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்ற 2 அரபு குலங்களோடு இவர்கள் கூட்டாளிகளாகினார்கள். இந்த யூத பிரிவினர் தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்காமல் அரபு குலங்களோடு கூட்டணி அமைத்து கொண்டனர். பனு குரைசா கோத்திரத்தினர் அவுஸ் குலத்துடன் கூட்டணி வைத்தனர். பனு நதீர் மற்றும் பனு கைனுகா கோத்திரத்தார் ஹஸ்ரஜ் குலத்துடன் கூட்டணி வைத்தனர். மதீனாவில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் குலங்களுக்கு இடையே போர் மூடும் போது அவர்களோடு சேர்ந்து யூதர்களும் போரிட்டனர். இதன் விளைவாக அவுஸ் குலத்தோடு இருந்த யூதர்கள் ஹஸ்ரஜ் குலத்தோடு இருந்த தங்களின் சொந்த யூத சகோதரர்களையே கொண்டனர். அவர்களின் வீடுகளை சூறையாடி அவர்களை ஊரை விட்டும் விரட்டினர். இது அல்லாஹ் தௌராத்தில் விதித்த உடன்படிக்கைக்கு முற்றிலும் எதிரான அக்கிரமமாகும். இவர்கள் மதீனாவிற்கு ஏன் வந்தார்கள்? கடைசி நபி இங்கு வருவதாக இருந்ததாலும் அவரை இவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாலும் தான் இவர்கள் வந்தார்கள். ஆனால் நபியானவர் இவர்களது பனி இஸ்ராயலில் வராமல் அரேபியராக இருந்ததால் இவர்கள் நபியையே பின்பற்றுவதற்கு மறுத்தனர். இப்படிப்பட்டவர்கள்தான் பனி இஸ்ராயில் என்பவர்கள். அல்லாஹ் இவர்களின் விசித்திரமான மற்றும் நயவஞ்சகமான ஒரு செயலை இந்த வசனத்தில் அம்பலப்படுத்துகிறான். போர் முடிந்து தங்களின் எதிரி கூட்டணியில் இருந்த யூதர்கள் கைதிகளாக பிடிக்கப்படும் போது இந்த யூதர்கள் தௌராத் வேதத்தின் சட்டத்தை காட்டி நம் சொந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் கைதிகளாக இருக்கக்கூடாது, அவர்களை பணம் கொடுத்து மீட்க வேண்டும் என்று கூறி நஷ்டஈடு கொடுத்து அவர்களை விடுவிப்பார்கள். போரின் போது தங்களின் சொந்த சகோதரர்களை கொல்வதும் வீட்டை விட்டு விரட்டுவதும் தௌராத் வேதத்தின்படி ஹராம், தடுக்கப்பட்டது. அதை இவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் கைதிகளை மீட்பது தௌராத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதால் அதை மட்டும் தீவிரமாக பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களின் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்துகிறான். அதாவது அவர்கள் போருக்கு எதிரான சட்டத்தை புறக்கணித்தார்கள், ஆனால் மீட்கும் சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றினார்கள்.
கைதிகளை ஏன் பணம் கொடுத்து விடுதலை செய்கிறீர்கள் என்று கேட்டால், கைதிகளை விடுதலை செய்வது எங்கள் தௌராத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் யூதர்களை படுகொலை செய்ய யூதர்கள் அல்லாதவர்களுக்கு உதவுவதை பற்றி கேட்டால், அவர்கள் யூதர்களாக இல்லாவிட்டாலும் எங்கள் நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அது உண்மையான அவமானம் என்று பதிலளித்தார்கள். இன்று முஸ்லிம்களின் கதி என்ன? எப்படிப்பட்ட உடை அணிகிறோம்? அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதையா அணிகிறோம்? இல்லை. ஏன்? காரணம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது சமூகமாக இருக்கலாம். இதேபோல் பல விஷயங்களில் நாம் இஸ்லாத்தின் முறைப்படி நாம் இருக்கவில்லை, கடைபிடிப்பதில்லை. நம் சமூகத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத், நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கிறீர்களா என்று மிக கடுமையான தோணியில் கேட்கிறான். தங்களின் சுயநலத்திற்கும் அரசியல் லாபத்திற்கும் தகுந்தாற்போல் மார்க்க சட்டங்களை வளைப்பதை அல்லாஹ் கண்டிக்கிறான். கைதிகளை விடுவிப்பதற்கு உண்மையான காரணம் அவர்கள் வேதத்தில் உள்ள அல்லாவின் கட்டளையை பின்பற்றுவது அல்ல, மாறாக தங்கள் சுயநலத்திற்கும் அரசியல் கூட்டிற்கும் தகுந்தவாறு மார்க்க சட்டங்களை பயன்படுத்தியதை இவ்வசனம் அம்பலப்படுத்துகிறது. இன்று எங்களது நிலைமை என்ன? இந்த வசனம் யூதர்களை பற்றி கூறினாலும் இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். மார்க்க சட்டங்களில் நமக்கு சாதகமான எளிமையான சில விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சுய இச்சைகளுக்கு முரணாக இருக்கும் சட்டங்களை புறக்கணிப்பது, உதாரணமாக வட்டி வாங்குவது, கொடுப்பது, வியாபாரத்தில் ஊழல் மற்றும் எடையிலும் அளவிலும் ஊழல் செய்வது, அநீதி இழைப்பது போன்றவற்றை நமது சமுதாயம் செய்கிறது. நமக்கு என்ன கட்டளை? யா ஐயுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபதன், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அதாவது விசுவாசிகள் தங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் வழிபாடு, ஒழுக்கம், சட்டம், வியாபாரம், சமூகம் இவை அனைத்திலும் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மனிதன் தன் வாழ்க்கையை ஆரம்பம் முதல் இறுதி வரை எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுக் கொடுத்துள்ளது. உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது சாப்பாடு. அதற்காக ஹலாலான முறையில் சம்பாதித்து ஆரோக்கியமான முறையில் உணவை சமைத்துதான் நாம் சாப்பிட வேண்டும். இன்று ஜங்க் ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் தான் பெரும்பாலானோர் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் முறையை கூட இஸ்லாம் கற்றுக் கொடுத்துள்ளது, அதன் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. இப்படி இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் தலையிடுகிறது, நம்மை வழிநடத்துகிறது. ஆனால் அதை கடைபிடிக்காமல் இருப்பதுதான் நஷ்டமாகிவிட்டது. முஸ்லிம்களில் பல பேருக்கு ஹிஜாப் அணிவதில், தாடி வைத்துக் கொள்வதில் கருத்து வேறுபாடு உள்ளது. 5 நேரம் ஏன் தொழ வேண்டும் என்பதில் கூட கேள்வி எழுப்புகிறார்கள். வர்த்தக விஷயத்தில் ஏமாற்றுவது என்று நிறைய பேர் செய்கிறார்கள். அதை ஒரு பாவமாக அவர்கள் நினைப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தொழுகைக்கு மஸ்ஜிதும் செல்கிறார்கள், தான தர்மங்களும் செய்கிறார்கள். நம் சமுதாயம் எப்படி சீர்குலைந்துள்ளது என்று கவனித்தீர்களா? இவர்களின் தண்டனையை அல்லாஹ் கூறுகிறான், ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இவ்வாறு செயல்படுபவர்கள் இவ்வுலக வாழ்வில் அவமானத்தையும் இழிவையும் சந்திக்க நேரிடும். எடுத்துக்காட்டாக இராணுவ தோல்வி, நாடு கடத்தல் அல்லது அடிமைப்படுத்துதல். அதாவது இதன் விளைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பனி குறைசா கோத்திரத்தைச் சேர்ந்த யூதர்கள் தங்கள் உயிரை இழக்க நேரிட்டது அல்லது சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. மேலும் பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களுடன் செய்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டதற்காக வெளியேற்றப்பட்டனர். இன்று முஸ்லிம் சமூகம் எந்த நிலையில் உள்ளது? முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் போரிட்டுக் கொள்கிறார்கள் இன்று நம் நிலைமை. அது மட்டுமா, முஸ்லிம் என்றாலோ இஸ்லாம் என்றாலோ உலகத்தில் எத்தனை நாடுகள் அல்லது சமூகத்தில் எத்தனை பேர் நம்மை இழிவாக விமர்சிக்கிறார்கள். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் இறை தூதர்கள் மூலம் கௌரவிக்கப்பட்டு அனுப்பிய கௌரவமான ஒரு புனித வேதம். அதை நாம் எப்படி கையாண்டுள்ளோம்? அதன் விளைவாக இன்று நம் முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலைமையில் உள்ளது என்று
நான் சொல்ல வேண்டியதில்லை. வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். மேலும் மறுமை நாளில் தங்களிடம் இருந்து அல்லாவின் வேதத்தை மீறியதற்கான தண்டனையாக அவர்கள் மிகவும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். உலகத்தில் அனுபவிக்கும் வேதனையை விட மறுமை நாளின் வேதனை மிக கடுமையானது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறியாதவன் அல்ல. ஆக அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரை, வீடை, செல்வத்தை, கௌரவத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அனைத்து முஸ்லிம்களுக்கும் கொடுத்துள்ளான். அதை மீறுவது பெரும் பாவமாகும். மற்றும் குர்ஆனில் நமக்கு சொகுசானதை மட்டும் பின்பற்றி மற்றதை விடுவது முழு குர்ஆனையுமே ஏற்றுக்கொள்ளாததற்கு சமமாகும். அதற்கு நமக்கு அனுமதியும் இல்லை. இஸ்ரவேலர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வை இந்த வசனம் விவரித்தாலும் அதன் எச்சரிக்கை அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொருந்தும் என்பதை அறிஞர்கள் வலியுறுத்துகின்றனர். உலக அரசியல் அல்லது நிதி ஆதாயத்திற்காக தார்மீக நெறிமுறை அல்லது ஆன்மீக சட்டங்களை சமரசம் செய்வதற்கு எதிரான நிரந்தர எச்சரிக்கையாக இது செயல்படுகிறது. உலாயிகல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரஹ் ஃபலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன். 86வது ஆயத். இவர்கள் தங்களின் தற்காலிக புகழ், அதிகாரம், செல்வம் மற்றும் குலப்பெருமைக்காக அல்லாவின் கட்டளைகளை தூக்கி எறிந்தனர். மறுமையின் நிரந்தரமான இன்பங்களையும் சொர்க்கத்தையும் இழந்துவிட்டு அதற்கு பகரமாக இந்த அற்பமான உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தனர். அல்லாஹ் இத்தகையவர்களுக்கு மறுமையில் 2 நிலைகள் ஏற்படும் என எச்சரிக்கிறான். ஃபலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு. நரகத்தில் இவர்களின் தண்டனை காலம் ஒருபோதும் குறைக்கப்படவோ அல்லது அதன் வீரியம் தளர்த்தப்படவோ மாட்டாது. அது தடையின்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். வலாஹும் யுன்ஸரூன். மறுமை நாளில் இவர்களுக்கு பரிந்துரை செய்யவோ அல்லது அல்லாவின் தண்டனையிலிருந்து இவர்களை காப்பாற்றவோ எந்த ஒரு கூட்டாளியோ சிபாரிசுதாரரோ அல்லது உதவியாளரோ முன்வர மாட்டார்கள். இந்த வசனம் யூதர்களை பற்றி கூறினாலும் இதன் எச்சரிக்கை ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் பொருந்தும். மார்க்க கட்டளைகளில் நமக்கு சாதகமான சிலவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு நமது சுய இச்சைகளுக்கும் உலக ஆதாயங்களுக்கும் முரணாக இருக்கும் மற்ற கட்டளைகளை புறக்கணிக்க கூடாது. அதாவது முழுமையான கீழ்ப்படிதல் வேண்டும். துனியாவின் அதாவது உலக வாழ்க்கையின் அற்ப லாபங்களுக்காகவும் பணத்திற்காகவும் பதவிகளுக்காகவும் மார்க்க வரம்புகளை மீறக்கூடாது. மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அநீதிக்கு துணை போகக்கூடாது. அரசியல் அல்லது உலகியல் ஆதாயங்களுக்காக சொந்த சகோதரர்களுக்கு அநீதி இழைப்பதோ பெரும் பாவமாகும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.